رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم. صدق الله والعلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமிக்க பெரியார்களே, மனிதனுடைய உயர்வையும் அவனுடைய நிம்மதியையும் அவனுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய நலவுகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். அவன்தான் படைத்தான். யார் எதை உண்டாக்கினானோ, யார் எதை உருவாக்கினானோ அதை அவனே வீணாக்கவும் மாட்டான். நீங்க ஒரு பேப்பர்ல 4 வரி எழுதி வச்சா அது உங்க படைப்பு. யார் அதை மதிக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு அது மதிப்பு. நீங்க ஒரு பூ வரைஞ்சி வச்சா அந்த பூ யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அது உங்களுக்கு பிடிக்கும். இந்த மனிதனை அல்லாஹ் இவ்வளவு அழகாக படைத்து ஒவ்வொருவருடைய முகத்திலையும் ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒவ்வொருவருடைய கண்ணிலும் அல்லாஹுடைய கையெழுத்து சிக்னேச்சர். அடிக்கடி நாம் சொல்வதுண்டு, நீங்க கையை பாருங்க, சும்மா பாருங்க, வலது கையை பாருங்க. 18 இருக்கா பாருங்க, 18 இருக்கா, 18. இது வலது கையா? வலது கையில 18 இருக்கு, இடது கையில 81 இருக்கு. இது 1, இது 8. அதான் அரபி தான், தமிழ்ல இருக்கு. நீங்க 1 2 3 போடுறீங்கல்ல, அதுவும் அரபி தான். இந்த 1 1 2 இதுவும் அரபி தான். இது 1, இது 8 18, இது 8, இது 1 81, 2 சேர்ந்து 99. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99. இது மட்டும் இல்லை, எல்லாருடைய கையிலையும் தனித்தனி கைரேகை. கையில தனி ரேகை, விரல்ல தனி ரேகை, கண்டுபிடிக்கிறாங்கல்ல. கண்ணில் தனி ரேகை. அதே மாதிரி முகத்துடைய அமைப்பு, குரல். அதாவது அல்லாஹ் தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா காண்பித்திருக்கிறார். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எப்படி படைச்சிருப்பான்ல, சும்மா படிச்சு ஒரு மெஷின்ல எல்லாத்தையும் தூக்கி போட்ட உடனே அப்படியே விழுந்துருச்சு, அப்படி கிடையாது. நம்ம செய்யறோமே, ஒரு மெஷின் மாதிரி வச்சிருப்போம், ஒரே ஒரு டை வச்சிருப்போம்ல, ஒரு டை. அந்த டையில தூக்கி ஏதாவது மெட்டீரியல் போட்டுருவோம், பிளாஸ்டிக்கோ மண்ணாங்கட்டி ஏதாவது போடுவோம். பட் என்ன செய்யும், ஒரே மாதிரி 10,000 விழுந்துடும். நான் பெரிய சாதனை நம்பர். ஒரே டை தான். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு வினாடிக்கு 2,16,000 குழந்தைகள் பிறக்குது. ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு டை. 4,32,000 கிட்னி, 4,82,000 கண்ணு,
4,32,000 கை, 4,32,000 கால், எல்லாமே தனித்தனி. எல்லாருடைய குரலும் தனி, எல்லாருடைய முகமும் தனி, எல்லாருடைய சிந்தனையும் தனி, எல்லாருடைய டேஸ்டும் தனி. எவ்வளவு மைனூட்டா படைக்கிறீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா, ஒரு சாதாரணமாக நம்ம கிறுக்கி வச்சா கூட நமக்கு அது பிடிக்குதே. அல்லாஹ் இவ்வளவு மைனூட்டா படைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பிடிக்கும் மனுஷன். அதைத்தான் உலகத்தில் சொல்லும்போது சொன்னார், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், நாம் இந்த ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம். ஆடு மாடு மாதிரி மேய விடல. ஆடு சாப்பிடுறது மனுஷனும் சாப்பிடலாம். அதுக்கே மேய்ச்சல்னு பேரு, இவருக்கு சாப்பாடு ஏன் பேரு? அது கையால் எடுத்து சாப்பிடுவதில்லை, கண்ணால பார்த்தா சாப்பிடுது, நுகர்ந்து சாப்பிடுது, எல்லாமே நம்மள மாதிரி தான் சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு அது நல்ல ஒரு பால் உருவாக்குது. ஆனால் அதுக்கு என்ன பேருங்க? மேய்ச்சல்னு பேர். ஏன் மேய்ச்சல் சொன்னா அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. நம்மளே அல்ல மேய விட்டுருந்தா, அல்ல மேய விட்டானா மேய விட முடியுமா? முடியாதா? இதுவும் தெரியாம இன்னைக்கு சில பேர் மேயிறாங்க பஃபே சிஸ்டம்ங்கிற பேர்ல. அல்ல அவங்களுக்கு நேர் வழி காட்டுவானா? கண்ணியமா உட்காந்து சாப்பிட தெரியல. அவனுக்கு அல்ல மேய விடல, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் இவருடைய எல்லா அமைப்பையும். இவன் நிற்பது முதல், இவன் சிந்திப்பது முதல், இவன் பேசுவது முதல் எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி. எதுக்கு நரகத்தில் படம் சொல்லுங்க? நரகம் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்ல, அல்லாஹ்வுடைய கோபம். அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பு. இந்த கோபத்தை ஊட்டக்கூடியவன் தான் மனுஷன். அல்லாஹ்வுடைய கோபத்தை ஊட்டுவதற்கு இவனை தூண்டக்கூடியவன் யாருங்க? கோபத்துக்கு ஆளானவன் யாரு? யார் கோபத்துக்கு ஆளானானோ அவனே, நான் தான் கோபத்துக்கு ஆளாயிட்டேன், நீ மட்டும் ஏன் பிரியத்துக்கு ஆளாகிற? நீ என்ன இது? ஆகையால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஷைத்தான் கிள்ளுகிறான். அந்த குழந்தை ஆதமுடைய மகன் பிறந்திருக்கான், எனக்கு விரோதி வட்டான், கிள்ளி விடுறான். குழந்தை அழுவுது, அடிக்கிறார். ரிவாயத்துகளில் வருது, இந்த குழந்தைகளை கூட நீங்கள் வெளியே அனுப்பும் பொழுது எங்கேயாவது இப்படி மகரிப் நேரத்தில் வெளியே அனுப்பாதீங்க. சின்ன குழந்தைங்களை மகரிப் நேரத்தில் செய்யாதீங்க, வெளியே கொண்டு போகாதீங்க. ஏன் தெரியுமா? மகரிப்புடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் தான் ஷைத்தான்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறை பிடிக்கப்படும் பொழுது ஒரு ரவுடி இருக்கான், ஒரு பெரிய ஏதாவது ஒரு வேகமான ஒரு கெட்டவன் இருக்கான்னு சொன்னால் அவனை பிடிச்சி அழைச்சி கொண்டு போகும்போது அவன் கோபத்தை காட்டுவானா இல்லையா? சும்மா தள்ளிட்டு போவானா இல்லையா? அந்த மாதிரி அவனை சிறை பிடிக்கும் போது அவன் ஏதாவது பண்ணிட்டு போவான். குழந்தைங்க வெளியே இருந்தால் அது குழந்தைகளை பாதிக்கும். எந்த சில ரிவாயத்துகளில் வருகிறது, நீங்கள் வீடுகளில் இரவில் தூங்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க வீட்டில் நெருப்பு எரிய வச்சு தூங்காதீங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நெருப்பை பற்ற வைத்து விட்டு தூங்குவீர்கள். ஏதாவது ஒரு காரணத்துக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு சூட்டுக்காக, இல்லை ஒரு கொசுவத்தி வேணும், ஏதோ ஒன்றுக்காக நீங்க நெருப்பை வச்சு தூங்குவீங்க. இவன் ஷைத்தான் உங்கள் வீடுகளுக்குள் எப்படி வருவான்னா, எலியுடைய ரூபத்தில் வந்து அதை எடுத்து பற்ற வச்சு விட்டோம். விரோதி. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் நமக்கு அந்த அல்லாஹுடைய அந்த பாஷையை விலக நமக்கு தௌஃபீக் சொல்லுங்க. எப்படி எப்படிதான் அல்லாஹ் பேசுகிறான். நம்ம குர்ஆனை ஓதுறோம். ஓதுவதற்கு என்ன அர்த்தங்க? ஓதுவது அப்படி என்ன அர்த்தம்? ஓதுவது என்றால் என்ன, படிப்பது என்றால் என்ன? விளங்கி படிச்சா அதை படிப்பது என்று பெயர். விளங்காம படிச்சா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நல்லா ஓதுறோம். அல்லாஹ் நம்ம விளங்க தௌஃபீக் செய்யணும். என்னைக்கு நம்ம இதை புரிய போறோம், என்னைக்கு நம்ம இதை சிந்திக்க போறோம்,
என்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்க போகுது? அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, என்ற உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கா? எவ்வளவு வேதனை அல்லாஹ் கேட்கிறான். அவங்க உள்ளங்கள்ல பூட்டி இல்ல, பூட்டிகள். அம் அலா குலூபின் குஃப்லுஹா இல்ல, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அக்ஃபால் என்ன அர்த்தம்? பல பூட்டுகள். நமக்கு எத்தனை பூட்டு இருக்குன்னு தெரியல. அல்லாஹ்வே இந்த பூட்டி திறப்பானா? சில பேர் அல்லாஹ் சொல்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக. வாலா சம்இஹிம், அவங்க காதுல அல்லாஹ் சீல் வச்சுட்டான் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக. வாலா அப்சாரிஹிம் ரிஷாவா, அவங்க கண்கள்ல திரை விழுந்துருச்சு, அவங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்க கண்ணு திறக்கவும் செய்யாது, அவங்க காது விளங்கவும் செய்யாது. அல்லாஹ் நம்ம விளங்க தௌஃபீக் செய்யும். எப்படி பாரு அல்லாஹ் கேட்குறான், இந்த இப்போ எதிரியை பற்றி பேசும்போது அல்லாஹ் கேட்குறான், அலம் அஹத் இலைக்கும், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சில மக்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். அல்லாஹ் நம்ம நல்ல கூட சேர்ப்பானாக. நம்ம எதில் இருப்போம் தெரியாது. வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே, உலகத்தில் எல்லாம் உன்னோட ஒன்றா கலந்துருந்தீங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தீங்க. நீங்களும் வெள்ளை சட்டை போட்டிருந்தீங்க, அவரும் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. நீங்களும் பள்ளியாசலுக்கு வந்தீங்க, அவரும் பள்ளியாசலுக்கு வந்தாரு. நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்க. யாரு குற்றவாளி யாருக்கும் தெரியவில்லை. அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருந்தான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், பிரிந்து செல்லுங்கள். அல்யௌம், இன்றைய நாளிலே, ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே, இந்த அறிவு செய்யப்பட்ட உடனே ஒரு பெரிய கூட்டம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உம்மத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாக. மௌத்தானவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. ஈமான் எல்லாம் மௌத்தான ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் ஈமான் நம்ம போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்காம இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் களிமா சொல்லி ஒரு தௌஃபீக் செய்வானாக. அவங்கள நம்ம ஆசையா பார்க்கறோமே தவிர கவலையா பார்க்கல. இதை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லுவானா, ஏன் யாரெல்லாம் நாங்கள் ஏன் இப்படி பிரிந்து விட்டோம், ஏன் நாங்கள் குற்றவாளி ஆயிட்டோம், எதனால எங்களை நீ பிரிச்சுட்ட, நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களை வளர்த்தாய், நீதான் எங்களை ஆளாக்கினாய், நீ நரகத்தில் போக விரும்ப மாட்டியே, ஏன் எங்களை பிரிச்சுட்ட என்று இந்த மக்கள் அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, அலம் அஹத் இலைக்கும், நான் உங்கள்கிட்ட முதல்லையே ஒரு ஒப்பந்தம் செய்யலையா? நான் முதல்லையே உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்யலையா? என்ன ஒப்பந்தம்? யா பனி ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், நீங்க ஷைத்தானை வணங்காதீங்க நான் சொல்லனா இல்லையா? அவன் பேச்சை கேட்காதீங்க சொல்லனா இல்லையா? அவனுக்கு இன்னும் சொல்லி வச்சிருந்த உங்களுக்கு என்னன்னா, இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு ரகசியமான விரோதி இல்லை. எப்படிப்பட்ட விரோதிங்க? பகிரங்கமான விரோதி. ரகசியமான விரோதின்னா யாருன்னு வைத்திரு? துரோகியாக. ரகசியமான விரோதி துரோகி. அவன் துரோகி கிடையாது, விரோதி. நீங்க விரோதி தெரிஞ்சு கூட அவன் பேச்சு கேட்டிருப்பீங்களே. அஜிரத் சொன்னா பிடிக்காது, அத்தா சொன்னா பிடிக்காது, அல்லாஹ் சொன்னா பிடிக்காது. யார் சொன்னா பிடிக்கும்? ஃப்ரெண்டு சொன்னா பிடிக்கும். நிறைய பேருக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அல்லாஹ் யார விரோதி ஆக்குனானோ நம்ம என்ன ஆகிட்டோம்? அது என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை. யாராவது அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ ஆரம்பித்தால் அல்லாஹ் அவங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பாம்பு அனுப்பி, ஏதாவது ஒரு தேள் அனுப்பி, ஏதாவது ஒரு பூகம்பம் வந்து அவங்களை அழிக்காது. அல்லாஹ் என்ன செய்வான்? நீ அல்லாஹ்வை மறந்து வாழ்றியா, சரி இரு என்ன பண்றேன்னு சொல்லி நுகையுல்லஹு ஷைத்தானன், நாம் ஷைத்தானை மீது சாட்டி விடுகிறோம். பஹுவலஹு கரீன், அவன் ஃப்ரெண்ட் ஆயிடும். கரீன் என்ன கருத்தான்? ஃப்ரெண்டு. ஆனா விரோதி என்ன ஆயிட்டா? இப்போ அப்போ விரோதி ஃப்ரெண்ட் ஆனா ஃப்ரெண்ட் என்ன ஆயிடுவான்? அசல் ஃப்ரெண்ட் யாரு? அல்லாஹ். அசல் ஃப்ரெண்ட் யாருங்க? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் நட்பு கொள்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு. யாருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடாரு? இப்போ என்ன காரணம்?
என்ன காரணம்? இவர் யாரை மறந்து வாழ்ந்தாருங்க? அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்ற காரணத்தால் அல்லாஹ் இந்த மாதிரி ஆக்கிட்டான். அப்படி ஆகிட்டதுனால என்ன ஆச்சு? ஓஹோ, وَإِنَّهُمْ فَهُوَ لَهُ قَرِينٌ وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. இந்த ஃபஹுவ லஹு கரீனுடைய தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கு. ஃப்ரெண்டுன்னா எப்படின்னு சொன்னால், இவர் கூட அவன் எப்படி ஒன்னோட ஒன்றா கலந்துருவான்னு சொன்னால், இவர் தொழுதா அவன் தொழுவான் கூட சேர்ந்து. இவருக்கு ஷைத்தானை விரட்டி தொழுவுறதுக்கு கூட என்ன இருக்காது, சக்தி இருக்காது. இவர் குரான் ஓதுனா அவனு சேர்ந்து குரான் ஓதும். இவர் குரான் போதும்போது அவுது பில்லா சொல்லி ஷைத்தானை விரட்டுற அளவுக்கு ஈமான்ல என்ன இருக்காதுங்க, பவர் இருக்காது. இவர் தொழுகையில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படின்னு சொல்லி இவர் ஆமீன்னா அவனு ஆமீன் ஆமீன் கேட்டுட்டோம். வசமா என்ன ஆயிட்டாருங்க, மாட்டிக்கிட்டார். அல்லாஹ் நமக்கு விடுதலை நசீபாக்குவானாக. சில ரிவாயத்துகளில் வருது, தூங்கும் போது கூட ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒரு முடிச்சுல போடுறானா, ஒரு குத் ஃபைனல் லைல தவீலுன் ஷூ ஊதிதான். ஒரு முடிச்சு போட்டு ஊதிட்டு முடிச்சு போடுறான். ஒரு குத் நல்லா தூங்குப்பா, இரவு நீளமா இருக்கு, ஒரு முடிச்சு. மறுபடியும் ஒரு குத் ஃபைனல் லைல தவீலுன், இதே மாதிரி 3 முடிச்சு. இந்த 3 முடிச்சு போட்டா காலையில் எந்திரிக்க முடியாது. காலையில் எழுந்திருக்க முடியாது. அப்படி எந்திரிக்கும் போது 3 அமல் செய்யணுமா. அந்த 3 அமல் செஞ்சா அதை 3 முடிச்சால அவுத்துருவான். ஒன்று, எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். பீடி எங்கன்னு கேட்கக்கூடாது, ஃபோன் எங்கன்னு பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒரு முடிச்சு அல்லாஹ் அவுத்துறான். 2வது அவன் என்ன செய்யணும், எந்திரிச்ச உடனே சுத்தமாயிடணும். அசுத்தமானதா உடனே சுத்தமாகணும். 3வது என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுது. எத்தனையோ மக்கள் வருஷ கணக்காக தொழுவாமல் இருக்கிறாங்க, மாத கணக்காக தொழுவாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 முடிச்சுட்டா ஒரு மாதத்துக்கு எத்தனை முடிச்சாச்சு? 90 90 93. ஒரு வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு 900, 12 மாதத்துக்கு அப்போ எத்தனை முடிச்சு விழுந்துருக்கும்? இப்போ யாருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாரு? இவர்களே இந்த மாதிரி சிக்கிக் கொண்டவர்கள். அவர் தொழுதா கூட கூட யார் தொழுவா? ஷைத்தான் தொழுவான். எப்போ அந்த முடிச்சு அவுக்கிறது? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு மனிதன் 40 நாட்கள், எத்தனை 40 நாட்கள் ஐவேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுவானே ஆனால், தக்பீரோடு தொழுவானே ஆனால், அல்லாஹ் இந்த முடிச்சுட்டு வெளியாகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் இவனுக்கு 2 சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். இவன் முனாஃபிக் இல்லை. என்ன இல்லை? இவன் முனாஃபிக் இல்லை. 2வது, இவன் நரகவாசி இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, 40 நாள் ஜமாத்தில் போகணுமா, குரான்ல இருக்கான்னு கேட்குறாங்க. குரான்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. இது எத்தனை முடிச்சு நமக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? நீங்க 40 வீட்டு தொழ முடியுமா? உங்களுக்கு 40 நாள் தக்பீர் தஹரீமா தவறாம தொழ முடியுமா வீட்டில்? ஏதாவது ஒரு நேரம். இன்னொரு சில ரிவாயத்துகளில் வருது, ஒரு மனிதன் 40 நாட்கள் இரவு பகலாக அல்லாஹுடைய சிந்தனையில் நல்ல சூழ்நிலையில் கழிப்பானையானால், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருந்து நாவு வரை ஒரு ஞான ஊற்றை வெளியாக்குவார். அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வெளியே வரும், பலாய் வராது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த மாதிரி யார் சிக்கிக் கொண்டார்களோ, யார் மாட்டிக்கிட்டாங்களோ, சில சமயங்களில் பார்க்கணும், இவன் சாப்பிடும்போது, தூங்கும்போது, தொழுவும் போது கூட இருக்கிறவன் மௌத் சமயத்தில் எங்கே இருப்பான் பாய்? மௌத்துடைய சமயத்துலையும் அதே மாதிரி வந்து, இவ்வளோ நாள் என் பேச்சை கேட்டியே, லாஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கம்மா, என்ன நீ காஃபி ஆயிடும் அப்படின்னா. எத்தனை பேருக்கு ஈமானும் போயிடுது. அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களையும் பாதுகாப்பானாக, அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக.
அல்லாஹ் கதவு திறந்து வச்சிருக்கான். இன்னைக்கும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், வழி தேடலாம். அல்லாஹ் சொன்னான், நீ வழி கேட்டா நான் வழி காட்ட தயார், நீ கேட்கலையா எனக்கு தேவையில்லை போ. நீ அதற்காக முயற்சி செஞ்சா நான் உதவி செய்ய தயார், நீ முயற்சியை செய்யலையா நீ தேவையில்லை போ. அதற்காக நீ எதையாவது இழந்தால் நான் அதையும் கொடுப்பேன், என்னையும் சேர்த்து கொடுப்பேன். நீ எதை இழக்க தேவையில்லை, அது தேவையில்லை போ. நம்ம என்ன சொல்றோம், யா அல்லாஹ் முதல்ல நீ கொடு அப்புறம் நான் செய்யறேன். அல்லாஹ் சொன்னா முதல்ல நீ செய். இந்த டீலிங் ஓடிட்டு இருக்கு, இப்படியே மௌத்து வந்துடக்கூடாது. யார் சொல்றதுக்கு சரியா இருக்கும்? நம்ம சொல்றதெல்லாம் தப்புங்க. யாரா முதல்ல நீ உதவி செய், முதல்ல நீ வழி கட்டினுங்க. அல்லாஹ் என்னங்க தேவை இருக்கு? அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு அன்புள்ளவன், அவ்வளவு ரோஷக்காரன். அவ்வளவு அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துச்சுன்னா யாரையும் நபியுடைய மகன் பார்க்க மாட்டான், நபியுடைய மனைவியும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக, அவனுடைய அன்பை பெற தௌஃபீக் செய்வானாக, அவனுடைய இரக்கத்தை பெற தௌஃபீக் செய்வானாக, அவனுடைய மன்னிப்பை பெற தௌஃபீக் செய்வானாக, அந்த மன்னிப்புக்குரிய காரியங்களை செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.